Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. பராசக்தி படத்துக்காக ஒரு டீசர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதாவது அந்த படத்தினுடைய டைட்டிலில் உள்ள பிரச்சனைகள்லாம் தாண்டி அந்த டீசரை பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமான படமாக அந்த படம் அமையும் அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஜெயம் ரவி கூட சரியாக தான் அந்த ரோலை செலக்ட் பண்ணியிருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த டீசரை பார்க்கும்போது வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜெயம் ரவி அந்த கேரக்டர் நடிக்க ஒத்துக்கிட்டதை பற்றி பல்வேறு அபிப்பிராயங்கள் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி இருக்குது இந்த டீசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைட்டிலை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் நடுவில் வந்து விஜய் ஆண்டனி வந்து தெலுங்கில் இதை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி ஒரு பக்கம் வந்தது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வரிசையாக பல கடிதங்கள். ஒன்று, பராசக்தி படத்தை எடுத்து ஏவிஎம் நிறுவனத்தினுடைய பிரதிநிதியான மெய்யப்ப செட்டியாருடைய பையன் பாலசுப்ரமணியம் ஒரு லெட்டர் இந்த பராசக்தி அப்படின்ற டைட்டில் சுதா கொங்கராவுடைய இந்த படத்துக்கு கொடுக்குறதும் சிவகார்த்திகேயன் படத்துக்குள்ள வந்து இந்த டைட்டில் அமையிறதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சின்னு அவர் ஒரு பக்கம் கிளியரன்ஸு, இன்னொரு பக்கம் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலேருந்து நாங்கள் இந்த டைட்டிலை இவருக்கு தான் பதிவு பண்ணியிருக்கோம் சுதா கொங்காரா படத்துக்காக தான் அப்படின்னு அவங்க இப்படி வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா வலைத்தளங்களில் இது போன்ற லெட்டர்கள் தான் இருக்குது. இது நடுவில் ஒரு விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா நாம் சொன்னோம், என்ன சொன்னோன்னா சிவாஜி படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஐகானிக் டைட்டில் இது பராசக்தி, அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு. அந்த வருத்தம் வந்து பிரபுவுக்கு இருக்குது. தன்னுடைய அப்பா படத்தினுடைய டைட்டில் வந்து திரும்ப வச்சுட்டாங்களேன்ற வருத்தம் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சார், அது இதுவரையும் நேற்று வரையும் ஓகே. இப்போ வந்து இந்த வருத்தங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதை கடந்து அவங்க போயிட்டாங்க. ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது பராசக்தியினுடைய கண்டென்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆப்டான டைட்டிலாக தான் இருக்குது. அந்த கதைக்கு அவங்க சொல்ல போகிற கதைக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. பர்டிகுலராக சார் எனக்கு ரொம்ப வேப்பாக இருந்தது சிவகார்த்திகேயனுடைய லுக்கு. பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பையன் மாதிரியே ஒரு லுக்கு அவரை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு போலீஸ் ரோலில், போலீஸோ இல்லை ப்ரொடெக்டர் ரோலில் வந்து ஜெயம் ரவி அவர்கள் அட்டகாசமாக இருக்கார். அதோட இன்னும் இளமையாக அதர்வா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதர்வானுடைய கரியர்லேயே இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் இருக்காங்க. ஸ்ரீலேனுடைய அறிமுகம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அந்த பொண்ணு தெலுங்கு தமிழை பேசுகிற மாதிரி வச்சுட்டு வாடா உள்ள வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது. சுதா கொங்கரா இருக்குது. சுதா கொங்கரா பிரமாதப்படுத்தியிருக்காங்க சார். டைட்டில் விட்டுருங்க, இனிமேல் அதை மறந்துடுவோம். அது முடிஞ்சிருச்சு, சாப்டர் க்ளோஸ். பீப்புள் ஆர் அப்செட், பீப்புள் ஆர் டிசப்பாயிண்டட். அவங்க ஃபேமிலி, அப்புறம் சிவாஜி ரசிகர் மன்றம், அது பிறகு சிவாஜி அந்த ஒரு பெரிய டீமே வந்து நேஷ்னல் பிக்சர்ஸு எல்லாரும் கேட்டதெல்லாம் பிஃபோர் எஸ்டர்டே. அது அவங்க எப்போ அதை கடந்து போயிட்டாங்களோ அதில் ஒரு முக்கியமான ரீசன் எல்லாருமே சொல்கிறது, இந்த டைட்டில் வச்சதே பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியோட அவங்களுடைய ஐயானுடைய ஃபேமிலி தானே. ஏன்னா டான் பிக்சர்ஸ்னுடைய ஆகாஷ் பாஸ்கரன் அந்த ஃபேமிலி தான் அப்படின்றாங்க. இப்போ அவர் தானே வச்சுருக்காரு, அவருக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. அவங்க ஃபேமிலியில் வாங்கியிருக்காங்க, எல்லாருடையும் என்ஓசி வாங்கி தானே பண்ணியிருக்காங்க, ஏவிஎம் கிட்ட வாங்கியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது எதுக்கு இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு வரும்போது நம்ம கடந்து தான் போகணும். இதை வந்து நம்ம பெரிய இஷ்யூவாக பார்க்காம இப்போ கண்டென்ட்டாக எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தியினுடைய கண்டென்ட் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், சூர்யா சார் பெரிய மிஸ் பண்ணிட்டாரு எல்லாரும் அதை வந்து கம்பேர் பண்ணி போட்டுட்ருக்காங்க. நான் அந்த மாதிரி சொல்கிற ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன், கடந்து போங்கப்பா, இது இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, இது இப்படி தான் அமையணும்னு இருக்குது. சுதா கொங்கரா அவர்களுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா நடித்து ஒரு படைப்பு 1965 நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நான் பச்சைபாஸ் காலேஜின் மூலமாக ஆரம்பித்தது. அந்த ஒரு இதை வந்து நான் பிரதிபலிக்க போகிறேன் அப்படின்றதுக்கு ஆப்டான ஒரு ஆக்டர்ஸாக அமைஞ்சிருக்காங்க நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு அமரனுக்கு கிடைச்ச வரவேற்பை விட இது இன்னும் பெருசாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பெரிய ஹீரோஸ் இருக்காங்க, அதோட அதர்வா இருக்காரு, ஸ்ரீலீலா அறிமுகம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துக்கு. ஜி பிரகாஷனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த இதில் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ஹோல் டீமே
ஒரு இது வந்து நான் இந்த டீசர்லேயே உங்களை வந்து பிரமிக்க வைக்க போகிறேன்னு வச்சு பண்ணியிருக்காங்க. அதனால தான் யாருமே நெகட்டிவாக சொல்ல முடியல. இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, சரி விட்டு இந்த டைட்டில் மேட்ரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கிட்டு இப்போ அந்த கண்டென்ட்டை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அங்கே தான் சுதா கொங்கருடைய வெற்றியாக பார்க்குறேன். அடுத்தது சார் இந்த கான்ட்ரவர்சி பட் தெலுங்கு தான். தமிழை பொறுத்தவரையும் கான்ட்ரவர்சி இல்லை. தமிழில் பராசக்தின்ற டைட்டில் ப்ராப்பராக அவங்க அப்ளை பண்ணி என்ஓசி எங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, யார்கிட்ட டைட்டில் இருக்குது, ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்ககிட்ட வாங்கிட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் அப்ளை பண்ணி அவங்க தமிழ் டைட்டில் வாங்கியிருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தெலுங்குல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா, இவங்க அப்ளை பண்ணது வந்து தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இவங்க அப்ளை பண்ணி டைட்டில் கேட்டிருக்காங்க. தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன ஆச்சு சார், 2 அசோசியேஷன் இருக்கு. நடந்ததை சொல்லிடுறேன். ஏன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து வீடியோ பார்க்குறவங்க ஏதோ இங்கே ஏதோ தப்பாக நடந்துக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ப்ராசஸில் தப்பாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து ஆகாஷ் பாஸ்கருடைய தயாரிப்பு நிறுவனம் டான் பிக்சர்ஸ் வந்து தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர். அவங்க அங்கே ஹைதராபாத் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க பராசக்தி டைட்டில் அப்ளை பண்ணி அவங்க நோ அப்ஜெக்ஷன் கேட்டு சேம்பருக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. இந்த மீன்வெயில் 7 மாதம் முன்னாடியே விஜய் ஆண்டனி அவர்கள் சேம்பரில் பராசக்தின்ற தெலுங்கு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அப்போ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு தெலுங்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, தமிழில் தான் என்ஓசி வேணும் ஏவிஎம் கிட்ட. ஆமாம், தெலுங்கில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதனால் வந்து தெலுங்கில் என்ஓசி கேட்கணும் அவசியம் இல்லை. சேம்பர் என்ன பண்ணியிருக்காங்க, விஜய் ஆண்டனிக்கு வந்து பராசக்தி டைட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மெயில் வந்தது பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்தது 9/10 சார். யார், தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் சேம்பருக்கு அமைச்சது பார்த்தீங்கன்னா பொங்கல் அரடை எப்போ அமைச்சிருக்காங்க. பொங்கல் அரடை அனுப்பும்போது இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் யாருமே கவனிக்கல, மெயில் பார்க்கல, எதுவுமே நடக்கல. ஸோ என்ன நடந்திருக்குன்னா ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு. அதனுடைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் வந்து நேற்று தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலே கேட்டேன், சார் நாங்கள் மெயில் அமிச்சோம் சார், அவங்க பதில் கொடுக்கல, எங்கிட்ட ப்ரூஃபே இருக்குது அப்படின்றாங்க. நான் சொன்னேன், என்னைக்கு அமிச்சிங்க, லீவு நாட்கள் அமிச்சிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கணும்ல, ப்ராசஸை ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இப்போ கேட்டுட்டீங்கன்னா 2 பேரும் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்க ட்ரெய்லரை விட்டாங்க, பராசக்தின்னு தெலுங்கில் ட்ரெய்லர் விட்ட பிறகு நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது. ஸோ இவங்களுக்கு கொடுத்தாகணும். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா சங்கங்களும் சேர்ந்து விஜய் ஆண்டனி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம், சார் அவங்க ட்ரெய்லரை விட்டாங்க, நீங்கள் ஒரு போஸ்டர் தான் போட்டிருக்கீங்க, 2வது தெலுங்கு, அவங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் பராசக்தின்னு போடணும்னு பார்க்குறாங்க, நீங்கள் விட்டு கொடுங்க. முரளி சாரில் ஆரம்பித்து எல்லா சங்கங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணது விஜய் ஆண்டனி கிட்ட. அவர் என்ன சொன்னார், நான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நான் 11 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் தெலுங்குலையும் மலையாளத்திலையும் கன்னடா ஹிந்தியில் பராசக்தின்னு வைக்க போகிறேன், நான் தமிழில் மட்டும் தான் வந்து சக்தி திருமகன் என்னுடைய 25வது படம், எனக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல, நான் எதுக்கு அனௌன்ஸ் பண்ண டைட்டில் விட்ரா பண்ணணும் அப்படின்னு நேற்றுலாம் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருந்து. இதில் ஒரே ஒரு ப்ராசஸ் கேப் என்னென்னா, இதில் பாருங்கள், விஜய் ஆண்டனி தப்பும் கிடையாது, ஆகாஷ் பாஸ்கர் தப்பும் கிடையாது, ஓகேங்களா, யாருமே தப்பு பண்ணல. ஸோ இது எல்லா நேயர்களும் தெரிஞ்சுக்கணும்னா, ப்ரொடியூசர்ஸாக யாருமே எந்த தப்பும் பண்ணல, அவங்க ப்ராசஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் மட்டும் ப்ராப்பராக சேம்பர்கிட்ட பேசி இது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துருந்தா இந்த கன்ஃபியூஷனாக வந்திருக்காது. சார் கொடுக்க முடியாது விஜய் ஆண்டனி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நேரம் ஆகாஷ் பாஸ்கர் என்ன பண்ணியிருப்பாரு, விஜய் ஆண்டனி போய் பேசி என்ஓசி வாங்கிட்டு டக்குன்னு வந்து ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த கான்ட்ரவர்சி வந்திருக்கு. அது இப்போ அதுதான் இப்போ நடந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கான்ட்ரவர்சி வந்த உடனே நாங்களாம் பேசணும், விஜய் ஆண்டனி சொன்னா சார் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேனே அப்படின்னாரு. இப்போது சங்கங்களாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, அவர் டைட்டில் ப்ராப்பராக வாங்கியிருக்காரு, சேம்பர்கிட்ட 1 இயர் மேல்நாடி வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம போய் எப்படி இல்லை இல்லைங்க நீங்கள் கொடுத்தே ஆகணும் அவங்களுக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு டைட்டில் என்பது எல்லாரும் அவராக மனசு கொடுத்தா தான் உண்டு. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், சார் இது சார்ட் அவுட் பண்ணோன்னா, நான் அப்பயே ஓப்பனாக சொன்னேன், இது ப்ரொடியூசரும் அவரும் சேர்ந்து பேசினா சால்வ் ஆகிடும். கரெக்ட். இப்போ நம்மளா சங்கங்களாக யார் பக்கமும் எடுக்க முடியாது. இப்போ நான் வந்து அவர் படம் முக்கியம், இவர் படம் முக்கியம் நம்ம எடுத்தோம்னா சங்கங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் அவருக்கு ஆதரவாக பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. சார் இது வந்து எல்லா உறுப்பினரும் ஒன்று தானே, சங்கத்துக்கு ஈக்குவல் தானே. அப்படி இருக்கும்போது நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே நாங்கள் பேசும்போது இது அப்படி எடுக்கக்கூடாது, 2 பேரும் பேசினா சால்வ் ஆகிடும்னு சொன்னோம். இன்னைக்கு காலையில் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வந்து பார்த்து விஜய் ஆண்டனி பார்த்துட்டு, சார் நான் ஏற்கனவே ட்ரீசர் மேக்கிங் வேறு விட்டேன் பராசக்தின்னு, நீங்கள் டைட்டில் கொடுத்துருங்க சொன்னோன்னே அவர் கொடுத்துட்டாரு. விஜய் ஆண்டனி எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டார், சார் நான் வந்து தெலுங்கு வீடியோ மட்டும் விட்டுட்டோம், நீங்கள் தெலுங்கு பண்ணிவிடுங்க, மலையாளம் கன்னடா ஹிந்தி கூட வச்சிங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, தமிழ் தெலுங்கு மட்டும் எங்களுக்கு பராசக்தி தான் போடணும் அப்படின்னோடனே நான் விட்டு கொடுத்துட்டேன் சார். ஏன்னா அவ்வளோ பெரிய படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரே வந்து கேட்டுட்டாரு, நான் கொடுத்துட்டேன்னாரு. இஷ்யூ சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன் சார், இது எல்லாமே நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன் சார். அசோசியேஷன் எல்லாருமே ஆன்லைனில் டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இதுதான் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு. இதுக்கான சாஃப்ட்வேர் ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் 3 மாதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சார், இது டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனால் இதுக்கு எல்லா சங்கங்களும் ஒத்துழைக்கணும், எல்லா சங்கங்களும் ஓகேன்னு சொல்லணும். அதுக்கு இன்னும் அவங்க முன் வரலை. இப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, நம்மளை பொறுத்தவரை வந்து தமிழில் 3 சங்கம் தான் மெயின். ஒன்று வந்து சேம்பர், இன்னொன்று வந்து ப்ரொடியூசர் கவுன்சில், இன்னொன்று ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன். 3 பேரையும் சேர்த்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். எல்லா டைட்டிலும் யாருக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோமோ இதெல்லாம் சாஃப்ட்வேரில் அப்லோட் ஆகிடும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அவங்களே பார்த்துக்கலாம். ஸ்பெல்லிங் வந்து மாற்றியெல்லாம் அடிக்க முடியாது, கரெக்டாக அது சொல்லிடும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே வரும். இப்போது எந்த டைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது சாஃப்ட்வேரில் போய் இருக்கான்னு கேட்டாலே அது சொல்லிடும், எந்த மெம்பர்கிட்ட இருக்குது,
எப்போ ரெனியூவல் வருது எல்லாமே வந்துடும், எந்த கவுன்சில் இருக்குன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைட்டில் வேணும்னு சொன்னால் அந்த மெம்பர்கிட்ட போய் NOC வாங்கிட்டு வந்து நீங்கள் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். இது ஆன்லைனில் 3 மாதத்தில் பண்ணிட முடியும். கரெக்ட். இதுக்கு இந்த சங்கங்கள்லாம் ஒத்துழைச்சா நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இதை வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராசஸாக வச்சுட்டு இதுக்கு ஒரு மீட்டிங் வச்சு டைட்டில் கிளியரன்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. இது என்ன ஆகிடும்னா ஈஸியாக பல பேர் வந்து ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஒன்லி மெம்பர் மட்டும்தான், நான் மெம்பர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில், உங்களுக்கு மெம்பர்ஷிப் நம்பர் இருக்கும். இந்த லாகின் பண்ணிங்கன்னா டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன்றதே உங்களுக்கு என்ன வரும்னா மெம்பர்ஷிப் நம்பர் சொல்லுங்கன்னு வரும். மெம்பர்ஷிப் நம்பர் உங்களுக்கு பாஸ்வேர்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டோட போட்டால் தான் நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட் லைக் எனி மெம்பர் போட்டால் வராது. நீங்கள் வந்து பேங்க் மாதிரி தான், பேங்க் ட்ரான்சாக்ஷன் மாதிரி. இப்போ என் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனில் மெம்பர் மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த சாஃப்ட்வேரில். மெம்பராக இருக்கிறவங்க அவங்களோட மெம்பர்ஷிப் நம்பர் பாஸ்வேர்ட் நம்பர்லாம் போட்டாங்கன்னா அதை செக் பண்ணோம், வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேனா ஓகே ஆக்சஸ் நோ. நீங்கள் எந்த டைட்டில் போட்டாலும், இப்போ ஒன்றுமே இல்லை, டூரிங் டாக்கஸ் போட்டிங்கன்னா அது வந்துடும். டூரிங் டாக்கஸ் சைட்டில் வந்து சித்திரலட்சுமி சார்ட்ட இருக்குது, கொடுக்க முடியாது, நீங்கள் அவரோட அட்ரஸ் அதாவது அவருடைய கான்டாக்ட் இது, இமெயில் இது, கான்டாக்ட் பண்ணி கேளுங்க அப்படின்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் டைட்டில் போடணுமா இல்லைன்னா உடனே டிசைட் பண்ணுவேன்ல, வேறு டைட்டில் நான் யோசிப்பேன், இது அவர் கொடுக்க மாட்டார் சார், இவனா வேறு டைட்டில் போடுவோம், ஏன்னா அவர் டூரிங் டாக்கஸ் பலஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு டிசைட் பண்ணுமா இல்லையா? ஸோ இதை பண்ணுறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. எல்லா அசோசியேஷன் நேற்றுலேருந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. சார் 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், நம்ம ஆன்லைனில் போயிடலாம், உலகமே ஆன்லைனில் போயிடுச்சு, இன்றைக்கி எல்லாமே பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் டிஜிட்டலில் போயிட்டுருக்கு, பேங்க்கே யாரும் போகிறதில்ல. ஆன்லைனில் டைட்டில் பண்ணிட்டோம்னா இந்த கன்ஃபியூஷனே வந்திருக்காது. இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ டைட்டில் வேணும் வச்சுங்களேன், பராசக்தின்னு போட்டால் வந்திருக்கும். ஆமாம், என்ன சொல்கிறீங்க, எல்லா சேம்பர்லேருந்தும் என்ன வந்திருக்கும். இந்த டைட்டில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ன சொல்லியிருக்கோம். இல்லை, இப்போ இவங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி இருக்கிறது தெரிஞ்சிருந்தா இந்த பேச்சுவார்த்தையை அவங்களே ஒரு 6 மாதம் முன்னாடி பண்ணியிருப்பாங்க சார். எப்போ டிசைட் பண்ணாங்களோ அப்பயே பண்ணியிருப்பாங்க. இப்போ பராசக்தின்னு தெலுங்கு அடிச்சாங்கன்னா சேம்பருடைய இதில் ரெக்கார்ட்ல இருந்தானே வந்திருக்கும், விஜய் ஆண்டனி பிக்சர்ஸ் கிட்ட இருக்குன்னு வந்திருக்கும். அப்போ விஜய் ஆண்டனி பேசியிருப்பார்ல பாஸ்கர். நம்ம கிட்ட வந்து இது வந்து டைட்டில் வீடியோ கூட பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு புரிதலோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இண்டஸ்ட்ரி நடக்கணும்னா எல்லாருமே டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கணுன்றது தான் என்னோட பாயிண்ட். இப்போ இந்தியன் 3 படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் வெளியாக போதா ஓடிடியில் வெளியாக போதா அப்படின்னு ஒரு சர்ச்சை இருந்தது. இப்போ அந்த சர்ச்சையை கடந்து வெளியாகுமா ஆகாதா அப்படின்ற சர்ச்சை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷங்கருக்கு 60 கோடி ரூபா தர வேண்டியிருக்கான் டுவர்ட்ஸ் சம்பளம். ஓகே, அது அக்ரீட், அவங்க ஒப்புக்கொண்ட சம்பளம். ஓகே. அதே மாதிரி கமல்ஹாசனுக்கு 50 கோடி ரூபா தர வேண்டியிருக்கு. ஓகே. இது போக ஏறக்குறைய ஒரு 15-20 நாட்கள் படப்பிடிப்பு இருக்குது, அதுக்கு 60 கோடி ரூபா செலவு அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. இந்த தொகையை கூட்டினாவே 170 வருது. ஓ, ஓகே. இந்த 170 கோடி ரூபாய்க்கு மேலே திருப்பம் படம் ப்ரொமோஷன் இதெல்லாம் சேர்த்தா 200 கோடி ரூபா. இப்போ இந்தியன் 3 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது 200 கோடி ரூபாயை வசூல் செய்யுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய தோல்வி. அதனால் அந்த படம் வெளி வருமா அப்படின்றதே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்றது தான் இன்றைய நிலவரம். ஒரே விஷயம் சொல்லுங்கள் சார், இந்த படத்தை ஏற்கனவே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க இந்தியன் 2. இந்தியன் 3க்கும் ஆல்ரெடி அவங்ககிட்ட ஸ்டாண்டிங் ஆஃபர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாண்டிங் ஆஃபர் அப்படின்னா நீங்கள் இந்தியன் 3 எடுக்கும்போது இந்த ஆஃபர் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஜிட்டலை பொறுத்தவரையும் ஒரு ஆஃபர் ஆல்ரெடி இருக்குது, சேட்டலைட்டும் ஆல்ரெடி ஆஃபர் இருக்குது. அது வந்து எந்த அளவு கவர் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. அதுதான், அதாவது இவனுடைய காஸ்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எந்த அளவு கவர் பண்ணணும் நம்மளுக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது, லைக் ஆகுன்னு தெரியும். இது எல்லாமே சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தையில் குறைக்க முடியும். எல்லாருமே பேசி சங்கர் சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, கமல் சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, திஸ் இஸ் அ டைம் டு சப்போர்ட் லைக்கா. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து மிகப்பெரிய சப்போர்ட், ஹோல் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 1000-1500 கோடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிட்டர்ன் எடுத்தாங்களா அப்படின்றது அவங்க தான் சொல்லணும். பட் ஆனால் அவங்க ஒரு பேஷனில் வந்து இவ்வளோ தூரம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெளியில் இருந்து பார்க்கும்போது எடுத்ததாக தெரியல, அதையும் சொல்லி ஆகணும், அது நம்மளுக்கு தெரியாது, அவங்க தான் சொல்லணும். ஆனால் அவங்க வந்து பேஷனோட வந்திருக்காங்க. இப்போது சுபாஷ்கரன் அவர்களுடைய பேஷனை பற்றி நம்ம பேசி ஆகணும். அவ்வளோ பெரிய பேஷனோட எனக்கு லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் படத்தை எடுப்பேன், நான் தொடர்ந்து எடுப்பேன்னு சொல்கிற அந்த பேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாரும் பண்ண முடியாது சார். சார் இஸ் நாட் அ கார்ப்பரேட், அவர் இண்டிவிஜுவல் தான். ஒரு தனிப்பட்ட முறையிலே தான் இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு. அவருக்கு இப்போ தமிழ் சினிமா இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, அது அவசியமும் கூட. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, பல பேருக்கு சம்பளம் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காரு, பல பேரை வாழ வச்சிருக்காரு. ஓகேங்களா, அப்படிப்பட்டவருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா உலகத்தில் அந்த நிறுவனத்தில் நடிக்காத நடிகர்களே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே நடிச்சாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு பணத்தை கொடுத்து பெரிய லெவலில் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. வாழ்க்கைன்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியலி பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமா? ஸோ திஸ் இஸ் த டைம் ஃபார் சங்கர் சார், கமல் சார் எல்லாரும் என்ன சொல்லணும், சுபாஷ்கரன் இந்த படத்தில் நீங்கள் இது பண்ணி ஜெயிச்சிருங்க, அடுத்தது நான் வாங்கிக்கிறோம், அடுத்து ஒரு படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மனமோந்து பண்ணாங்கன்னா
நல்லது, அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. கரெக்ட். ஏன்னா சார் அவங்க இவ்வளோ தொலைவு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ லாஸ் ஆயிருக்காங்கன்னா குறைந்தபட்ச சப்போர்ட் அவ்வளோதானே சார். கரெக்ட். நம்ம வந்து ஆஃப்ட் டைம் டு சப்போர்ட் தம். இப்போ நான் வந்து என்னோட ஒரே பாயிண்ட் என்ன சார் நம்ம எடுப்போம், கணக்கு எடுப்போம், இந்தியன் 2 and 3 டோட்டல் கணக்கு எடுப்போம், உங்கள் எவ்வளோ டெஃபிசிட் இருக்கீங்க பார்ப்போம். இப்போ இந்த டெஃபிசிட்டை கவர் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வியாபாரம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். எது 3க்கு. இப்போ இந்த வியாபாரம் இவ்வளோ தான் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேலன்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி 2 பேரும் சேர்ந்து பயணித்து இதை முடிச்சு இது வெற்றி அடையிட்டோம். ஒருவேளை நீங்கள் இதை தாண்டி நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொடுங்க. அது நல்ல டீல். நல்ல டீல் இல்லை சார், ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, கேம் சேஞ்சர் ஒரு படத்தை எடுத்துட்டு பெரிய லாஸ் வருது, ராம் சரண் அடுத்த நாளே போய் பொக்கே கொடுத்துட்டு சார் ஃப்ரீ டேட். கிரேட் மேன் சார், கிரேட் மேன். அது எல்லாத்துக்கும் காரணம் சிரஞ்சீவி சார். சிரஞ்சீவி சார் ஒன்றே சொல்லியிருக்காரு, நம்ம நம்பி எடுத்து 250 300 கோடி செலவு பண்ணி ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ பேர் லாஸ் இருக்கு போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேராக போய் பொக்கையை கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டாரு, சம்பளமே வேணா ஒரு படம் நடிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. கிரேட் சார். இன்னைக்கு அவருக்கு என்னதான் சம்பளம் எடுத்தாலும் 75 to 100 crores சார் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு சம்பளம் வேணாம், நீங்கள் இந்த லாஸ் எல்லாம் கவர் பண்ண பிறகு முடிஞ்சா கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அருமை, நான் உங்களுக்கு வந்து 150 நாள் டைம் கொடுத்துட்றேன், அதாவது வருஷத்தில் பாதி நாள் நான் கொடுத்துட்றேன். அது எப்போன்னு எந்த டேரக்டர் எல்லாம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் வரல. அருமை. இப்போது நான் ஆசைப்பட்டது ஒன்று, ஒருத்தர் டேரக்டர் பண்ணணும் அப்படிலாம் ஆசைப்பட்டேன். இப்போ நான் எதுவும் சொல்ல, நீங்களே ஒரு டேரக்டர் சூஸ் பண்ணி நீங்களே ஒன்று எடுங்க அப்படின்றார். இப்போது ஒரு 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 ப்ரொடக்ஷன் ஹவுஸாக பாருங்கள் சார், ஒரு படத்தில் கிட்டத்தட்ட 130-140 கோடி லாஸ் வருது கேம் சேஞ்சரில். அடுத்தது சங்கராந்தி வஸ்துனா படத்தில் 100 கோடி ப்ராஃபிட் வருது. அவர் கவர் ஆயிடுறாரு. ஆமாம், ஒரு ப்ரொடக்ஷன் வெங்கடேஷ் படம் வந்து சேவ் பண்ணிடுச்சு. இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க, கடவுள் அவர் பயங்கரமாக காப்பாற்றுறாரு. அதாவது ஒரு சைடில் இவ்வளோ பெரிய ஃபால் சார், ஒரு சைடில் இவ்வளோ பெரிய லிஃப்ட். வெங்கடேஷ் கரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷன், 2 பேலன்ஸ் ஆகுது. இப்போ இதை வச்சுட்டு ராம் சரண் வந்து சொல்லலை சார், நீங்கள் தான் பொங்கலில் நீங்களே இல்லை தன்னுடைய படத்தில் ஒரு நஷ்டன்றதை உணர்ந்தார்ல. அதான் சார். இப்போ நான் எதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேற யாரும் தானே சொல்லியிருப்பாங்க, என்ன சார் நீ என்ன கம்பெனியாக லாஸ் ஆகிட்டீங்க, அதான் அந்த படத்தில் ஜெயிச்சிட்டிங்கல்ல, 2 சேர்ந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இல்லை அப்படி சொல்ல. ராம்சரண் தான் சொல்லாரு, சார் என்னை வச்சு எடுத்தீங்க, உங்களுக்கு 130 கோடி லாஸு, ஃப்ரீயாக நடிச்சு தரேன், என்னோட சம்பளமே 75 100 கோடி கொடுக்க ரெடி, அதை விட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் படத்தை என்ன பட்ஜெட்டில் எடுங்க, எந்த டேரக்டாக எடுங்க, ஜெயிச்சிங்கன்னா எனக்கு கொடுங்கன்றது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு சார். இல்லை இங்கே இருக்கின்ற கதாநாயகர்கள் ராம் சரணை கொஞ்சம் முன் உதாரணமாக எடுத்துக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அது எல்லாரும் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்தியன் 2வால் லைக்கா இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இந்த அதில் சம்மந்தப்பட்டவங்களாம் நான் சொல்லலாம், சார் இத்தனை நாள் நாங்கள் ஃப்ரீயாக நடிக்கிறோம், முடிச்சு இந்த படத்தை பிரமாதமாக எடுத்துகிட்டு கொண்டு வரோம், ஜெயிப்போம், ஜெயிச்ச பிறகு எங்களுக்கு கொடுங்க, கணக்கு போட்டுக்கலாம், நமக்குள்ள எல்லாம் என்னென்ன வியாபாரம் பண்ணுறீங்களோ கணக்கு போட்டுட்டு நம்ம கொடுத்துட்டு சொன்னால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் சார். இட் வில் பிகம் அ ட்ரெண்ட், இட் வில் செட் அ ட்ரெண்ட். இல்லைனா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நெகட்டிவாக பேசிட்டே இருப்பாங்க, எல்லாருமே 10 வருஷம் கழிச்சு இதே நெகட்டிவாக பேசிட்டு இருப்பாங்க, அந்த ப்ரொடக்ஷனால் அழிஞ்சு போச்சு, இவரால் அழிஞ்சு போச்சு, அவரால். அதுக்கு பதில் இப்பயே இதை சால்வ் பண்ணுறது தான் இந்த இருக்கிற இந்த படத்தில் பங்காற்ற எல்லோரும் பண்ண வேண்டிய கடமையாக நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் சார் எல்லாமே மாறும் சார். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு வச்சுங்க. அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தை வந்து எவ்வளோ செலவான பிரச்சனை இல்லை பண்ணுறணும்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ஒரு விடாமுயற்சியுடைய சக்ஸஸ் பிறகு ஒன்று இருக்குது. அது பிறகு வந்து அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க பொறுத்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இந்தியன் 3 கண்டிப்பாக வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா சங்கர் சார் விட மாட்டார். காரணம் என்ன சார், அவருக்கு இப்போ தேவை வந்து மாபெரும் வெற்றி. அவர் கையில் இருக்கிற ஒரே என்ன சொல்ல பிரம்மாஸ்திரம் வந்து இந்தியன் 3 தான். ஏன்னா அது ரெடியான படம், 70% ரெடி ஆர் 80% ரெடி. ஒரு 30 நாள் பண்ணால் அந்த படம் முடிஞ்சிடும்னா அவர் கையில் இருக்கிற அந்த பிரம்மாஸ்திரம் தூக்கி போட்டு இன்னொரு பிரம்மாஸ்திரம் நான் உருவாக்குறேன்னு வரமாட்டேன். ஃபஸ்ட்டு இதை நான் ஜெயிச்சுட்டு அது மூலமாக அடுத்த படத்தை நான் வந்து ஒரு 1000 கோடியில் வேல்பாரியை நான் லான்ச் பண்ண முடியும். அப்போ 1000 கோடி லான்ச் பண்ணனா அவருக்கு இப்போ தேவை வந்து ஒரு மாபெரும் வெற்றி. அந்த வெற்றி இந்தியன் 3ல இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்தியன் 3ல கண்டென்ட்ல இருக்கு. ஆமாம், அந்த கண்டென்ட் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கும், ஆல் இண்டியா லெவலில் ஜெயிக்கும். அப்படின்னும் போது எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, சங்கர் சார் விட்டு தர மாட்டார், இதை கண்டிப்பாக வெளில கொண்டு வந்துடுவார். அதுக்கான அவர் எஃபோர்ட் போடும்போது அந்த படமும் பாசிட்டிவான மூடில் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா எல்லாருக்குமே நல்லதாக மாறும் தான் நான் எதிர்பார்க்குறேன். தனுஷுடைய இட்லி கடை ஏற்கனவே வெளியீட்டு தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குட் பேட் அட்லியும் அதே டேட்டில் வரதா இருந்தது. இப்போ இட்லி கடை தள்ளி போகிறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. மார்க்கெட் ரூமர் என்ன போயிட்டு இருக்கு சார், இப்போ வந்து அஜித் சாருக்கு வந்து இவ்வளோ பரபரப்பு போயிட்டு இருக்குல்ல, இந்த நேரத்தில் வந்து கிளாஷ் ஆகிறது வந்து ரெட் ஜெயண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தனுஷை பற்றி பேசினா அடுத்து 3 எழுத்து இன்னொரு நடிகர் இருக்கார் சிம்பு, அவரை பற்றி பேசினா எஸ்டிஆர் 3 படங்களை தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா வந்து செய்திகள் பரபரப்பாக வந்துட்டு இருக்கு வலைத்தளங்கள். எஸ்டிஆர் அவர்கள் நான் வந்து ராம் சாரோட பர்த்டேல பார்க்கும்போது என்ன சொன்னார், அப்போ நான் வந்து இந்த இதில் ப்ரோக்ராம்லேயே சொன்னேன். என்னன்னா என்கிட்ட சொன்னார், நான் சொன்னேன் தலைவா இன்னும் பண்ணுறீங்க, படம் வந்து சுறுசுறு, அதாவது ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வரணும், ரசிகர்கள் அவ்வளோ பேர் எதிர்பார்க்குறாங்க, 10 தலை பிறகு நீங்கள் இன்னும் எப்படி ஃபாஸ்ட்டாக வரவே இல்லை அப்படின்னு சொன்னார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா டிக்கெட். இப்போ பாட்டல் ராதா ஒரு சிறு முதலீட்டில் தயாரிக்கப்படுற படம் அப்படின்றதுனால அவருடைய டிக்கெட் ரேட் குறையுதானே இல்லையே. கரெக்ட்.
பாகுபலி பார்க்குறதுக்கும் இந்தியன் பார்க்குறதுக்கும் நம்ம சங்கர் படம் பார்க்குறதுக்கு என்ன கொடுக்குறானோ அதே காசு தான் இதுக்கு கொடுக்க வேண்டியது. அந்த நேரத்தில் அந்த பாயிண்டில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.